Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு நாங்க சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அதான் இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே செய்வீங்க, எங்க வீட்ல எப்படி செய்யறோம்ட்டு ஒரு டிஃபரெண்டா நாங்க காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜெனு காலேஜ் போய்க்கிறதால ஜெய்சன் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்கலாங்க நம்ம என்ன பண்றோம்னுட்டு. என்னென்ன போட்டுக்கிறேன்னா ஒரு ஆனியன், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் 1 கப் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பைசஸ்ஸு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்க, ஏலக்காய், இதெல்லாம். இது என்ன ஸ்பெஷல்னா இது வந்து ஷா ஜீரா. இது போட்டோம்னா சூப்பராக பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ரொம்ப மெலிசா சிறுசாக இருக்கும். எல்லா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே போடலாங்க. வெஜ் பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் போடலாம். போட்டு இப்போ வந்து ஆனியன் கட் பண்ணி 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு 5 to 6 பச்சை மிளகா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். போடு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன்ஸ் மிளகா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாங்க. காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி. இப்போ வாஷ் பண்ணிக்கிற 1 kg சிக்கனுங்க, ஸ்கின் அவுட் வாஷ் பண்ணிக்கிற சிக்கனை நான் கலர் ஆட் பண்ணுறதுல, ஸோ இந்த பயோடிகா செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன், கொஞ்சம் கலர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட் கர்ட் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேணும். கொஞ்சம் கர்ட் நான் கொடுத்துற பிரியாணியில் அதில் கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கும் சிக்கனில். பிரியாணியை சாப்பிடும் போதும் கர்ட் சாப்பிட்றோம். இல்லை, அது உனக்கு தெரியாது, இதில் அந்த இதுவே தெரியாது இதில் ஊற்றிக்கிறேன்ட்டுன்னு. கொஞ்சம் அது மசாலா பிடிக்கும், சிக்கனில் மசாலா பிடிக்கும்ன்றதுக்காக கர்ட் எடுத்து. சிக்கனும் ப்ளஸ் சாஃப்டாக நல்லா வெந்துடும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 கிளாஸ் ரைஸ், இதில் 1 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிளாஸ் மொத்தம் ரைஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு நம்ம தண்ணி, அளவு தண்ணி அதுலேயே ஆல்ரெடி பாருங்க தண்ணி நிறைய இருக்கு. ஸோ 1 2 கிளாஸ், இதில் 2 கிளாஸ் தண்ணி. A few moments later. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். என்ன பண்ணிருக்குது டேடி என்ன பண்ணிருக்காங்க? பிரியாணிக்கு பொட்டேட்டோ கிரேவி. பொட்டேட்டோ கிரேவியா? பிரிஞ்சால் கிரேவி கேள்விப்பட்டேன். டாடி பொட்டேட்டோ மரிக்குதுன்றதால பொட்டேட்டோ கிரேவி பண்ணலாம். பாயில்டு பொட்டேட்டோ. தண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தண்ணி அது இருந்தா தெரியும். என்ன தண்ணி போடணும்? நல்ல தண்ணி தான் போடணும். என்ன நல்ல தண்ணி? அதோ என்னது அது? புளிப்பா இருப்போது, தக்காளி வேற, கர்டு வேற. ஆல் கிச்சன் நீங்க தான் இப்ப க்ளீன் பண்ணணும். நீங்க தான் இப்ப கட்டமச்சன் பண்ணி வச்சுக்கிறீங்க. சோ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்ல இருந்து வெளியே வாங்க. ஓகே, இட்ஸ் a big task. இஷ்டத்துக்கு எந்த மசாலா கெச்சாலும் எடுத்து போட்டுருது. அதே தான், அது எந்த மசாலான்னு கூட தெரியாது.
This jeera powder, friends, and this is made my dish garam masala. ஓகே, அப்புறம் 2 பேரும் போட்டி போட்டு ஏதோ செய்கிறாங்க இன்னைக்கு. பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்கிறோன்ட்டு. Only add salt actually. இன்னும் தனியாக ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கெட்டியாக எடுத்து கெட்டி ஆயிடுச்சா? ஜஸ்ட் மிஸ். ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. நானும் செம்ம பசியில் இருந்தேன். ஸோ வந்து நான் எனக்கு எப்போவுமே சண்டேஸில் வந்துட்டு எனக்கு காலேஜ் இருக்கும் 6:30 to 2 o'clock. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து இப்போது சாப்பிட போகிறேன். ஸோ என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் கம்ம பிரியாணி செஞ்சுக்கிறாங்க மம்மி. அது வந்து சிக்கன் கறி, இன்னும் ரைத்தா வந்து டேடி உள்ளே பண்ணிடுறாங்க. இன்னும் ரைத்தா வரல. ஓகே, எப்படிமா பிரியாணி? சூப்பராக எப்படிமா இருக்கும்? சுமாராக இருக்குதா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிடலாம். சூப்பர், கொழும்பு சூப்பர், ரைத்தா சூப்பர், சட்னி கொழும்பு என்னன்னா டாடி செஞ்சாங்க கொழும்பு, அதனால சூப்பர். சாப்பாடுக்கு கொழும்பும் நல்லா இருந்துச்சு. இவங்க அள்ளி சாப்பிட்டுங்கிறான். ஸ்பைசியாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. ஒரு நல்ல தூவ போட்டா இப்போ சண்டே இஸ் மேட் ஃப்ரெண்ட்ஸ்.